ஹாய் அண்ணா. மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பிளட் குரூப் விலங்குகள் பறவைகள் ரத்தத்தில் மாற்றம் உண்டான்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி பிளட் குரூப் வந்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. எஸ், விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்கள் தவிர்ந்த அப்புறம் விலங்குகளுக்கும் வந்து பிளட் குரூப் இருக்கு. ஆனா அவை வந்து மனிதர்களுக்கு இருக்கிற ஏபிஓ குரூப் மாதிரி இல்லை. வேற வேற இரத்த குழுக்கள் வந்து ஒவ்வொரு விலங்குகளுக்கும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நாய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாய்களுக்கு வந்து டிஇஏ என்று சொல்லக்கூடிய 12க்கும் மேற்பட்ட இரத்த குழுக்கள் இருக்கு. இதே நேரத்துல பூனைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பூனைகளுக்கு வந்து ஏபி என்று சொல்லக்கூடிய இரத்த குழு இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு இருக்கிற இரத்த குழுல இருந்து இது வந்து வேறுபட்டது. இதுக்கு அடுத்ததா வந்து குரங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொல்றது வந்து கொரில்லா, சிம்பன்சி, இவை வந்து மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமானது. இவற்றுக்கு வந்து ஏபிஓ இரத்த குழு இருக்குது. ஆனா அவை வந்து மனிதர்களுக்கு இருக்கிற அதே ஏபிஓ இரத்த குழு இல்ல, மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியே ஏபிஓ இரத்த குழு வந்து கொஞ்சம் வேறுபட்டது. இதே நேரத்துல பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பறவைகளுக்கும் வந்து இரத்த குழுக்கள் இருக்கு. ஆனா அவை வந்து மனிதர்களுக்கு இருக்கிற இரத்த குழுக்கள் மாதிரி நுட்பமாக வகைப்படுத்தப்படையல. அப்ப எல்லா விலங்குகளுக்கும் வந்து இரத்த குழுக்கள் இருக்கு. அவை வந்து மனிதர்களுக்கு இருக்கிற ஏபிஓ இரத்த குழு மாதிரி இல்ல, வேறுபட்ட இரத்த குழுக்கள் இருக்குது.